நீங்கள் இப்பொழுது அந்நியர் கிடையாது, நீங்க யாரு? தேவனுடைய வீட்டார். நீங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சுலபமா ஒருத்தருடைய வீட்டாரா நம்ம மாறிட முடியாது. ஒருத்தருடைய நண்பரா மாறலாம், ஒருத்தருக்கு வெல்விஷரா மாறலாம், ஒருவருடைய அன்புக்குரியவர்களா மாறலாம். ஆனால் எவ்வளவு நேசித்தாலும், எவ்வளவு பழகினாலும், எவ்வளவு நண்பர்களா இருந்தாலும் அவர்களுடைய வீட்டாராய் நம்ம மாறவே முடியாது. நீங்க பார்த்துருக்கலாம், வீட்டார்னு வரும்போது ஒரு தனி ஸ்பெஷல் தான், அங்க ஒரு தனி இடம் தான். அவர்களுடைய அநேக நெருக்கமான காரியங்களுக்கு அவங்க தான் போக முடியும், வர முடியும். அவங்களுக்கு தான் முழு ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டார். நம்ம எவ்வளவு பழகினாலும் நம்ம வெளியார். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இனி அந்நியர் கிடையாது, நீங்கள் என்னுடைய வீட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த உலகத்துல பெரிய ஸ்டேட்டஸ் உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தான், இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க எலான் மஸ்க் தாங்க பெரிய பணக்காரர், பில்கேட்ஸ் தான் பெரிய, ஜெஃப் பெஸோ தான், எப்படின்னு பெரிய பெரிய பணக்காரர்லாம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தேவன். அப்ப எல்லோருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர், சுவாசத்தை கொடுக்கிறவர், சகலத்தையும் கொடுக்கிறவர். அவர் தான் மிக உயர்ந்த ஸ்டேட்டஸ் உடையவர், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர். அவரை போல ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. சகலத்தையும் கொண்டவர் தேவன். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துள்ளவர் சொல்லுகிறார், நீ இனி அந்நியர் கிடையாது, என்னுடைய வீட்டார். ஆமென். இது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பாருங்க. இது எவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன அவங்க புறந்தள்ளிட்டாங்க, அவங்க புறக்கணிச்சுட்டாங்க, நான் எவ்வளோ பழகினங்க, எவ்வளோ நம்பினங்க, எவ்வளோ நீங்க தான் எல்லாம்னு சொன்னாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா என்ன விட்டு கொடுத்துட்டாங்க, என்ன வெளியே தள்ளிட்டாங்க. அவங்க வீட்டார்னு வந்த உடனே, அவங்க சொந்தக்காரன்னு வந்த உடனே, அவங்க என்னன்னு வந்த உடனே அவங்க அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க, என் பக்கம் நிக்கல, என் பக்கம் பேசல, என்னை அற்பமா நினைச்சிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க. அப்படிலாம் கஷ்டப்படுகிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், யார் புறக்கணிச்சா என்ன, யார் தள்ளுனா என்ன, யார் உங்களை மதிக்கலன்னா என்ன, தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய வீட்டார். ஆமென். நீங்க அவருடைய வீட்டார், நீங்க அவருக்குள் இருக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகள். நீங்கள் இனி அந்நியர்களை, மனுஷன் உங்களை அந்நியர்களா நினைக்கலாம், மனுஷன் உங்களை புறந்தள்ளலாம். ஏன்னா அவன் அப்படிதான், அந்தஸ்தை பார்த்து, அவன் ஜாதியை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவங்களுடைய பின்னணியை பார்த்து தான் அவர்களோடு பழகுவான். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே தான் சொல்லுகிறார், முன்னே அந்நியராக இருந்தோம், தேவன் இப்பொழுது என்ன செய்தார் என்றால் நம்மை அவருடைய வீட்டாராய் மாற்றி இருக்கிறார்.